கெட்ட வார்த்தையில திட்டிடுறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, என் நிலையில இருக்க மாட்டேங்கிறேன். உடனே குருநாதர் சொன்னாராம், ஒரு அட்டை எடுத்துக்க, எல்லாத்துலயும் ஆணி அடிச்சிரு. ஆணி அடிச்சு அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு வானார். சரி, ஆணி ஒவ்வொரு கெட்ட வார்த்தை சொல்லும் போது ஒரு ஆணி, அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு போனானா. அந்த அட்டையை கொண்டு வானாராம் குரு. ஆணி எடுத்துட்ட, ஆனால் ஆணியால் அடிக்கப்பட்ட காயம் இருக்குல்ல, அந்த அட்டையில அப்படியே இருக்குங்க. சொல்லுகின்ற பொழுது மிக மிக கவனமாக கணவன் மனைவி இடத்திலும், மனைவி கணவனிடத்திலும், குழந்தைகளிடத்தில், பெற்றோர் குழந்தைகளிடத்திலும், ஆசிரியர்கள் குழந்தைகளிடத்திலும், மேடை பேச்சாளர்கள் பொதுமக்களிடத்திலும் மிக மிக கவனமான சொல்லை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, மதுரைனால பெண்கள் தானே, பவர்ஃபுல் லேடிஸ். சைலண்டா கை தட்டுதுங்க பாருங்க. ஏன் தெரியுமா? கூட்டிட்டு வந்திருக்கிற ஒரு பக்கத்துல உட்கார்ந்திருப்பார். Being a woman is happiness. பெண்ணாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். பெண்கள் மனதையும் புத்தியையும், முக்கியமா சொல்றேன், பெண்களுக்குன்னே சொல்றேன், மனதையும் புத்தியையும் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருங்க. சொல்லில் மயங்காதீர்கள். ஹேய், நீ ரொம்ப அழகா இருக்க, தேங்க்யூ, போயிட்டே இரு. போக முடியுதா? சிக்கிக்கொள்கிறோமே. அந்த சிக்கிக்கொள்கின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள். அந்த வார்த்தைகளில் இருந்து வெளியில் வர முடியவில்லையே. சொல் தானே சிக்க வைக்கிறது. எனக்கு தெரிந்துங்க, 26 வயசுல ஒரு 8 வயது குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், 10 வருடம் கழிச்சு நீதிமன்ற வாசல்ல நிக்கிறா. என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு யாருமா புருஷனான்னு கேட்டா இல்ல, வேற யாரோ. புருஷன் போனதுக்கு அப்புறமா வேற யாரோ ஒருத்தங்க ஏமாத்திருக்காங்க. 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்திருக்காங்க. அவ நீதிமன்றத்துல நிக்கிறா. பெண் நீதிபதி கேட்கிறாங்க, சரிமா 27 வயசுங்கிறது நல்ல அறிவான வயசு தானே, 10 வருஷம் ஏமாறலாமா ஒருத்தங்க? தொடர்ந்து அவன் தாலி கட்டினானா? இல்ல. காசு எல்லாம் வாங்கிட்டான். சரி, என்னத்துக்காக அவனோட வாழ்ந்த? அவன் சொல்ல நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், கேட்கறதுக்கு அது சாதாரண சொல்லா இருக்கு. ஆனால் அந்த வினாடியில் அந்த பெண் அதை கடந்து வந்தாள்ல, அந்த கடந்து வருகின்ற பொழுது அவள் என்ன சொல்ல அதை எதிர்பார்த்தாள், அந்த சொல் அங்கிருந்து வந்துருச்சு. தோற்றாள். என்ன சொல்னா? சாப்பிட்டியா? அங்க சாப்பிட்டியான்னு சொன்னதுக்கா 10 வருஷம் 30 லட்சம்? டூ மச்ல. ஆனால் அந்த பெண் இழந்திருக்கிறாள். எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேனா? அப்புறம் வாட் நெக்ஸ்ட்? டேய், போய் சொந்தமா உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதுல சோறு போட்டு தின்ற நிலையில வந்ததுக்கு அப்புறமா பேசு. ஒரு பறவை கூட, பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் பறவையிடம் வரும். இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லி தரணுமா இல்லையா? பெண்களை சுரண்டக்கூடாது என்று சொல்லி தரணுமா இல்லையா? தலைமுறை எவ்வளவு முக்கியமானது. நான் ஒரு சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு. நம் தலைமுறை ஏன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு பெரிய தலைமுறை இங்க நிக்குது இல்ல, நம்ம எல்லாருமே இந்த புத்தக திருவிழா, நான், நீங்கள், இந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் யாருக்காக தெரியுமா? நம் தலைமுறைக்காகத்தான். அந்த தலைமுறை காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம். மண் விடுதலை கூட தலைமுறையின் விடுதலைக்காகத்தான். மண் விடுதலை தலைமுறையின் விடுதலைக்காகத்தான். பெண் விடுதலை தலைமுறையை காவு கொடுத்து விட்டு எந்த விடுதலையும் எந்த சமூகத்திற்கும் அவசியம் கிடையாது என்பதனை புரிந்து கொண்ட தமிழ் மரபு சார்ந்த பெண் நான். தலைமுறையை எப்படி காப்பாற்றுறது பாருங்க. சமீபத்தில் ஒரு கேப்ஷனோட ஒரு 30 செகண்டுங்க ஒரு ரீல் பார்த்தேன். 30 செகண்ட். என் வாழ்க்கையில நான் அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை, ஒரு பரவசத்தை நான் அனுபவிச்சதே கிடையாதுங்க. இயற்கை மீது ஆர்வம் கொண்ட பெண் நான். பாரதியினுடைய இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் மனசெல்லாம் நடுங்கிறோம். எப்பவுமே காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். என்ன வார்த்தை அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை. தமிழ் மரபு. நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கிறேன், 30 செகண்ட். ஒரு தேர்ந்த யாரோ ஒரு சுற்றுச்சூழல் நேசிக்கின்ற ஒரு மனிதன், ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, அந்த ஆறுல கடந்து போறான். ஒரு சின்ன பாறை, அந்த பாறையில உட்காந்துட்டான். அவனை இன்னொருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். இந்த நாடு இல்ல, வெளிநாடு. பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பாறையில உட்காந்து 30 செகண்ட்ஸ் ரீலுங்க. எத்தனையோ விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள் அந்த 30 செகண்ட் நம்ம சொல்லிட்டாங்க. நான் இளைஞர்களையும் பெண்களையும் ஆண்களையும் பார்த்து கேட்கிறேன், உங்கள் கையில் ஒரு ஆயுதம் இருந்தால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு இந்த ரீல்ஸ் நான் சொல்றேன். இன்னைக்கு தனி மனிதர்கள் கிட்ட வந்துருச்சு.
இல்ல சோசியல் மீடியா. நாம் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அந்த பாறையில உட்கார்றாங்க, அவனுடைய பேக் பேக் எடுத்து அந்த பேக் பேக்ல இருந்து நிறைய ஏதோ ஒன்று எடுத்தா பாருங்க, அவ்வளவும் இலை. அந்த இலையை அவன் பின்றாங்க, பின்னி ஒரு போர்வையா போத்திக்கிட்டு நடுவில் ஒரு கேமரா வச்சுட்டு அப்படி உட்கார்றான். அவன் கேமரா நேரம் ஒரு மரம் இருக்கு, தண்ணி நிலம் இருக்கு, அங்க போகுது. அதை வெளியில இருந்து ஒருத்தன் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான், கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். ஒன்னும் இல்லை, என்ன காட்சி தெரியுமா சார்? ஒரு பறவை, பெரிய பறவை எங்கிருந்தோ பறந்து வந்து அந்த மரத்துல உட்காந்துருச்சு. மறுபடியும் பறக்குது, தண்ணி கிட்ட வருது, மறுபடியும் திரும்பி போகுது, மறுபடியும் வருது, மறுபடியும் 3-4 வாட்டி வருது போகுது. எவ்வளவு நேரத்துக்கு அவன் இருக்கிறான்னு தெரியலங்க. 3-4 வாட்டி நமக்கு காட்டுறான். வந்துட்டு அடுத்த கடைசியா வந்து என்ன பண்ணுச்சு, அந்த தண்ணியில அப்படி முங்கி வாயில இருந்து ஒண்ணு எடுத்துச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய மீன். நேரா எடுத்து போய் கிளையில உட்காந்து வாயில இருந்து காலுக்கு கவிருச்சுங்க. காலில் அந்த மீன் துடிக்குது, அந்த வால் துடிக்குது, அந்த கண்ணு இப்படி தானே இருக்கும் அதுக்கு, இந்த ஓரக்கண்ணில் அதை பார்க்குது. காலை ஏதோ இப்படி பண்ணுது, இப்படி பார்க்குது, மறுபடியும் கொத்த போகுது, மறுபடியும் இப்படி பார்க்குது, மறுபடியும் என்ன பண்ணுச்சு, வாயில் அதை எடுத்துருச்சு. எடுத்துட்டு நேராக பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. இவ்வளோதான் காட்சி. அந்த ஆள்ல அந்த கேமரா வச்சிருந்த ஆள் அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ள இறக்குறான். அந்த மீன் உள்ள போச்சா, உள்ள போய் இப்படி மீன் நீந்தி வந்துதான் நடுவுல தடுமாறிச்சா, தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் ஒரு 10 செகண்ட் இருக்கும். அந்த ஃபில்ம் 10 செகண்ட்ல இருக்கும். அதனுடைய பின்பகுதியிலிருந்து வெறும் முட்டைகளா வெளியில வருது. பறவை நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு, நான் மீன்களைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை என்று நமக்கு அந்த பறவை சொல்லி தருகிறது. தலைமுறையை தின்ன முடியாதுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால், யாருக்கும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அள்ளி சுருட்டி சாப்பிட்டு செத்து போயிடும். வேலூர்ல ஒரு பக்கத்துல ஒரு வயதான அம்மா வயக்காட்டுக்கு போகுது, ஆடு மாடு மேய்க்கிற அம்மா. போயிட்டு நான் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியமா நிலம் பார்க்கறதுக்கு போறேன். இந்த முந்தி இருக்குல்ல, அந்த முந்தியில ஏதோ பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. என்ன அதுன்னு பார்த்தா, இந்த மஷ்ரூம் இருக்குல்ல, மஷ்ரூம்க்கு என்ன சொல்லுவோம், காளான புடுங்கி போடுறான். அவன் பேரன் கூட இருக்கிறான், அந்த லேடியுடைய பேரன். அவன் எல்லாத்தையும் நிறுத்து அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. நான் அங்க கீழே இறங்கி பாக்குறேன். உனக்கு வேணுமா தாயி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து, அந்த நீளமா இருக்கு, ஒரு கொண்ட மாதிரி இருக்கு, ருசியா இருக்கும், சமைச்சு சாப்பிட்டா. போட்டு அந்த பையன் கிட்ட சொல்றோம், போதும் நிறுத்து, தாய் சொல் மூத்த சொல் என்ன தெரியுமா, எல்லாம் நாமளே அள்ளிட்டு போனா ஆடு மாடு திங்கிறதுக்கு வேணாமாடா, விடுடா. இந்த சொல் எங்க காணாம போயிடுச்சு? பாட்டிகள் கதை சொல்வார்களே, பாட்டிகள் எங்க போனார்கள்? இன்னைக்கு திரும்பி பார்க்கிற இடங்கள்லாம் ஆண்டிஸ் தான். பாட்டியே காணோம், ஒன்லி ஆண்டிஸ். பாட்டியின் விழுமியங்கள் எங்கே போனது? நமக்கான சொல், நாம் கொண்டிருக்கக்கூடிய சொல் எங்க போனது? நான் இன்னும் ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கை பயணத்தின் மிக முக்கியமான ஒரு கடவு சொல், பாஸ்போர்ட்னு சொல்லுவோம்ல, என்னை கடத்தின சொல்லிட்டு போறேன். ரொம்ப சூடான சொல் தான், ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த பொதுக்கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, படிப்பிற்காக வந்த கூட்டம், புத்தகத்தை நாடி வந்த கூட்டம், கல்வி அறிவை தேடி வந்த கூட்டம், அடிப்படையிலேயே இருக்கிற கூட்டம். அதனால சொல்றேன், வீட்டுல உட்காந்துருக்கேன், கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துருக்கேன். என்னுடைய அரைக்கதவை தட்டனா என் பையன், 23 வயசு முடிஞ்சு 24, LLM படிக்கிறான், மாஸ்டர் லா படிக்கிறான், கார்பரேட் லா, ஃபர்ஸ்ட் இயர். இப்போ தட்டி உள்ள வந்து சொன்னா, அம்மா ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுப்பா. டயர்டா இருக்கீங்களா? இல்லப்பா கொஞ்சம் இதுவா இருக்கு, படிச்சிட்டு இருக்கேன். சரி படம் பார்க்கலாமா? இல்லப்பா இப்போ இல்ல, நாளைக்கு பார்க்கலாம். சரி நான் ஒரு படம் சொல்றேன், அந்த படத்தை நீங்க பாப்பீங்களா? எப்படிப்பா? இல்ல OTTல இருக்கு பாருங்க, கவனமா கேளுங்க இத. சரிப்பா பாக்குறேன். ரொம்ப கடுமையாகத்தான் நான் என் குழந்தையிடம் பேசுவேன், அன்பாகவும் பேசுவேன், கடுமையாகவும் பேசுவேன். நீங்க அதை பாருங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இன்னைக்கு வேணாம்ப்பா, நாளைக்கு வானேன். அவன் காலேஜ் போயிட்டு நான் அடுத்த நாள் வந்தான். அவன் சீரியஸ், ஹி இஸ் வெரி சீரியஸ். அந்த படம் நான் பார்க்கணுங்கிறதுல சீரியஸா இருக்கான், இல்லைன்னா அடுத்த நாள் வந்திருக்க மாட்டான். அவன் வந்து அந்த படத்தை எனக்கு பார்க்க சொல்றான். அவனே அந்த என்னுடைய ஐபேடை திறந்து அவனே அதை ஓபன் பண்ணி கொடுத்தான். இங்க எத்தனை பேர் அந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியல, காட்ஸில்லா -1. யாராவது பார்த்திருக்கீங்களா? கோட்டு படம் பார்த்துட்டீங்களா? அந்த படம் ஆஸ்கார் மூவி. பாத்தீங்களா சார்? ஒருத்தர் இருக்காரு, நன்றி சார். ஏன்னா யாருமே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிடுவாங்க
அந்த அம்மா இல்லாத படத்தை ஒரு பத்தி பேசிட்டு போயிருச்சு. இந்த சாட்சிக்காக தான் கேட்டேன். 4-5 பேர் பார்த்துட்டீங்களா? இந்த ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு. இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம், இருக்கு. இன்னைக்கும் OTT-ல இருக்கு, காட்ஸில்லா -1. நான் அந்த படத்தை 6 மணி 6:15 மணிக்கு பார்க்க தொடங்கினேங்க. ராத்திரி 8:45 அப்படி முடியுது அந்த படம். நான் எப்படி சொல்றது உங்களுக்கு? நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆக முக்கியமான ஒரு எழுச்சியான ஒரு சொல்லை நான் அங்கிருந்து எடுக்கிறேன். அதை நான் கடத்திட்டு போறேன். எனக்கு தெரியாத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ, வல்ல இறைவனின் பெரும் கருணையினால் அந்த புரிதலை என் சொற்களின் மூலமாக இறைவன் தந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இதை சொல்றேன். சரியா? படம் பார்க்கிறேன், எனக்கு துக்கமா இருக்குங்க அந்த படம். என்னன்னு தெரியல, பார்த்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஈரல் கொலை இங்க அடைச்சிட்டு இருக்கு. ஒரு துக்கிச்சு இருக்கிறேன் நான். அந்த படம் முழுக்க எனக்கு துக்கத்தை தான் கொடுக்குது. அது ஒரு ஜப்பானிய படம், ஆஸ்கர் விருது பெற்ற படம். ஆனா நான் ஹிந்தியில பார்த்தேன் அந்த படத்தை, அது ஜப்பானிய மொழியில இருக்கு. அந்த படத்துல அந்த ஹீரோ ஒரு 25 வயசு பையன். அவன் சைலண்டா இருக்கிறாங்க. ஆனா சைலண்டா இருக்கிறது சுவிட்ச் ஆஃப் பண்ணி, ஆடியோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்தா அவன் சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆடியோ போட்டு பார்த்தா அது துக்கமா இருக்கிறான் அவன். ஜாப்பனீஸினுடைய நடிப்புல இது ஒரு ஜானர். ஜாப்பனீஸினுடைய ஒரு ஜானர். அது கவிதைகளும் அப்படிதான் இருக்கும். ஜப்பானிய கவிதைகளும் அப்படிதான் இருக்கும். ஹைக்கூ கவிதைகளும் அப்படிதான் இருக்கும். நீங்க ஹைக்கூ கவிதை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மனம் இல்லை என்றால், அந்த லக்ஸுரி மனம் இல்லை என்றால் அந்த கவிதைகளை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு விதமான மிக ஆழமான ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அந்த கவிதைகள் புரியாது நமக்கு. ரொம்ப ஆழமான இளைப்பாறுதலோட நான் அதை பார்க்கிறேன். மனசு ஆழமான இளைப்பாறுதல் இருக்கு, ஆனா துக்கமா இருக்கு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது. அந்த படம் முடிஞ்சது. அந்த படம் ஒரு பெருசா இல்ல, நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவேன். கடல்ல இருந்து ஒரு பிராணி வருதுங்க, காட்ஸில்லா. அது பெரிய ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு. அது எல்லாரையும் அழிக்குது. நாட்டுப்பற்று இல்லாமல், நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் போரிலே தோற்ற வீரனாக இருக்கிறான் அவன். தான் செய்த பிழைக்காக தன்னையும் நொந்து கொண்டிருக்கிறான் அந்த ஹீரோ. அவன் ஒரு பிளேன் ஓட்டுறவன். அந்த காட்ஸில்லாவை அழிக்கவே முடியாதுங்க. அழிக்கிறாங்க, பெரிய பிளான் போட்டு அழிக்கிறாங்க. ஆனா அதனுடைய வால்ல மறுபடியும் ரேடியேஷன் அது மறுபடியும் எழுந்து வந்துருது. அவன் என்ன பண்றான், கடைசியா அந்த காட்ஸில்லா வாய் அப்படி திறக்கும் போது பிளேனை கொண்டு அதனுடைய வாயில் அப்படியே செலுத்திட்டு தன்னுடைய ஒரு பாராசூட்ல கீழே இறங்கிறான். அவனுடைய லவர் அந்த காட்ஸில்லாவுடைய அட்டாக்ல காயப்பட்டு காணாம போயிருப்பான். அவன் அந்த காட்ஸில்லாவை சாவடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வருவான். வீட்டுல இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனா அவனுடைய லவர் அங்க இருப்பா. படம் முடியுதுங்க. ஓரத்துலங்க இந்த பக்கம் ஒரு சின்ன காட்ஸில்லா மாதிரி ஒரு சின்ன டாட்டூ வச்சு முடிச்சுட்டான் படத்தை. நான் விக்கிச்சு போய் இப்படியே நிக்கிறேன். எப்படிதான் தெரிஞ்சுதான் என் பையனுக்கு கதவை தட்டுறான். அம்மா படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். சின்ன ஸ்டூலை எடுத்து முன்னால உட்கார வச்சுட்டு அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன். தடுமாறி கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சின்ன வயசுல நான் சொன்னேன், டேய் கதவை மூடும்போது இடிக்காம மூடுடா, போகும்போது கரெக்டா மூடிட்டு போடா, பிசிக்ஸ் கரெக்டா படிச்சேன்னு வச்சுக்கோயேன், இப்படி எல்லாம் நடக்காதுன்னு சொல்வேன் நான். அவன் அதை வச்சே எனக்கு கிண்டல் பண்ணுவான். ஏறனா இறங்கனா உட்காந்தா சாப்பிட்டா தட்டு கீழே விழுந்தா பிசிக்ஸ் தெரியலன்னு சொல்வல. இப்போ சொல்லு, காட்ஸில்லா யாரு? அவன் கேட்கறாங்க கேள்வி. என்னடா கேட்கிறேன், காட்ஸில்லா யாருமா? அவனை பாருங்களேன், டீச்சர் நான், கேள்வி கேட்டு பழக்கம் எனக்கு. பதில் சொல்லி நிறைய நாள் ஆயிடுச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பதில் சொல்வது அல்ல கேள்வி ஞானம், கல்வி ஞானம். கேள்வி கேட்பதுதான் கல்வி ஞானம். பாருங்க, ஆப்பிள் விழுந்துச்சுங்க. எல்லாரும் பார்த்தாங்க ஆப்பிள் விழுந்துச்சு. ஒருத்த மட்டும் கேட்டான்ல ஏன் விழுந்துச்சுன்னு. அவன் தானே கிராவிட்டி லாவை கண்டுபிடிச்சான். Why? ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன்ல. இதுக்குதான் பக்கவாட்டு சிந்தனைன்னு பேரு, லேட்டரல் திங்கிங்னு பேரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல, லேர்னிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல திங்கிங் ப்ராசஸ்க்கே டைம் இல்லைங்க. குழந்தை சொல்லி கொடுக்கறத உள்வாங்கி எழுதுறதுக்கே அதுக்கு பாடு போயிடுது. கூலி ஆட்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்ஐ போயிடுச்சு, ரியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மள ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. நான் கேட்கவே இல்லை, மெட்டா ஐயா என்னுடைய போன்ல உட்காந்துக்கிட்டு, என் பர்மிஷனே இல்லை, உட்காந்துக்கிட்டு. அவன் கேட்கிறான் காட்ஸில்லா யாருமான்னு கேட்டானா, எனக்கு பதில் சொல்ல தெரியல. அவன் அந்த ஸ்டூல இன்னும் கொஞ்சம் ஒரு அடி முன்னால கொண்டு வந்து வச்சுட்டு என்னுடைய முன்னால உட்காந்துட்டு இப்படி குழந்தை மாதிரி இப்படி முகத்தை வச்சுட்டு கேட்கறான், அம்மா உனக்கு காட்ஸில்லா எப்படி வந்துச்சு தெரியுமா? அது ஒரு பிக்ஷன்மா. சரிப்பா, எந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கு முன்னாலும் அதன் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த சொல்லை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எங்கிருந்து வந்தது தெரியுமா? யுரேஷிமா நாகசாகில அமெரிக்கா குண்டு போடுது. குண்டு போட்டு அந்த நாடு அழிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் எழுதுறான் ஒரு பிக்ஷன். அதான் காட்ஸில்லா. என்ன பிக்ஷன் தெரியுமா? நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கால்ல இருந்து நிலம் நகர்ந்துரும். ஒரு சின்ன பல்லி லெசர்ட், அது மேல அந்த ரேடியேஷன் விழுது. எல்லாத்தையும் அழிச்ச அந்த ரேடியேஷனால அந்த பல்லி காட்ஸில்லாவாக உருவெடுத்து விட்டது. இதான் கதை. இந்த -1 என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அம்மா காட்ஸில்லா வேற யாரும் இல்லம்மா,
யாரா நான் சொல்லிடுவானோன்னு பயந்தேன் நான். யாரா? காட்ஸில்லா ஜப்பான்மா. ஜப்பான் தாமா காட்ஸில்லா. அது இந்த உலகத்துக்கு சொல்லுதுமா. அதனால தான் ஆஸ்கர்ல போய் அந்த படத்தை சப்மிட் பண்ணுச்சு. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ என்ன நாகசாகில யுரேஷிமால ரேடியேஷன் போட்டு அழிச்சாலும் நான் காட்ஸில்லாவா உயர்ந்து வருவேண்டா. நான் தொட்டதெல்லாம் காட்ஸில்லாவா மாறும்டான்னு இந்த உலகத்துக்கு சொன்னாமா. நான் சொல்தானே இந்த முறை அது உண்மையாவே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. நான் எந்த நாட்டையும் புகழ்ந்து பேசவில்லை. நான் தாய்நாடு பற்று கொண்டவள் தான். ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ் சைனா, தேர்ட் பிளேஸ் ஜப்பான். ஜப்பான் வந்துருச்சு. இந்தியா 71. 71வது இடத்தில் இருக்கிறோம் நாம். இந்த உலகம் மறுபடியும் பார்த்து விடவே இராது என்கின்ற சொல்ல அந்த ஜப்பான் காட்ஸில்லாவாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், அழிவு வந்தாலும், விபத்து வந்தாலும் கீழே விழுந்துராத. அந்த விபத்தை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு காட்ஸில்லாவாக வந்து நில் என்று ஏதோ ஒரு வகையில் அவன் என் மகன் என்னிடத்தில் சொல்கிறான். சுட சுட